நான் ஒன்று கேட்குறேனே, அப்போ எங்கள் ஸ்கூல் கொண்டு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறோம், எங்கள் அப்பா கூப்பிட்டு வரான்னு சொல்லியாச்சு, நான் அப்பா கூப்பிட்டு போகிறேன். அப்பா வரலன்னு சொன்னால் யாராவது ரோட்டில் பக்கத்தில் ஆப்பிடிச்சு, வாயா நீ எனக்கு அப்பான்னு சொல்லுவேன் நான் சொல்லுவோமா? அப்பா இருக்க வேண்டிய இடத்துல வேறு யாரை இருத்துவோமா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை இருத்த வேண்டிய இடத்துல ஆண்டவர் தான் நாம் இருத்துறோமா, வேற எதையாவது தூக்கி வச்சிருக்கோமா? யோசிச்சு பார்க்குறீங்களா? ஏன்னா அப்பா இருக்க வேண்டிய இடத்துல வேற இருத்த மாட்டேன், அப்பா தான், இவர் தான் அப்பா. இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கணுமா, அடிச்சு போடுவோம். இவர் தான் அப்பா. உன் ஆண்டவர் எங்கேன்னு மற்றவெல்லாம் கேட்குறான்ப்பா அப்படின்னு இஸ்ரவேலர் வேதனைப்படுறாங்க. ஆண்டவர் இருக்க இடத்துல, அப்பா இருக்க இடத்துல யாரையும் வைக்க மாட்டோம். பிள்ளை மக்கள்னு சொல்லுவோம். ஆனால் குறிப்பிட்ட காரியங்கள் லீகலாக வரும்போது அந்த இடத்துல வேற வைக்க மாட்டோம். உலகத்தை சட்டத்தையே நாம் மீற மாட்டோம்னா வேதத்தின் சட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் மீறுவது எப்படி? நீங்க எப்படி தேவனுடைய வசனத்தையும் வார்த்தையும் எந்த அளவுக்கு உட்கொள்கிறீர்களோ அந்த அளவு அவரை உங்களுடைய உள்ளங்களில் வெளிப்படுத்துவார். அந்த அளவு தான் நீங்க சத்தியத்தில் நிற்க முடியும். அல்லேலூயா.